Good evening all. நான் குகனோட மதர் ப்ளே குரூப் ஸ்டூடெண்ட். குகனுக்கு வந்து செகண்ட் பர்த்டே முடிஞ்ச உடனே வந்து இன்னும் அரௌண்டு பழனி நாங்கள் என்னென்ன ப்ளே குரூப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே வந்து நம்ம நேரில் போய் என்கொயரி எல்லாமே நாங்கள் பண்ணோம். ஸோ சில ஸ்கூல்ஸில் வந்து ஃபீ வந்து அஃபோர்டபுளாக இருந்தது, சில ஸ்கூல்ஸில் வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. ஸோ அந்த என்கொயரி பண்ணதில் நாகராணி அம்மாள் வித்யாலயா ஸ்கூலும் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்கூல். ஸோ என்கொயரி பண்ணப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது, எங்களால் வந்து பே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தான் இருந்தது. அண்ட் அவங்கக்கிட்ட பேசும்போது நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ சொல்லும்போது நமக்கு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிச்சு. ஸோ எஸ் ஓகே நம்ம இங்கேயே ஜாயின் பண்ணலான்னு சொல்லி நான் ஹஸ்பண்ட் எல்லாமே வந்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு சரி ஃபஸ்ட்டு சேர்த்துவோம், அட்மிஷன் போட்டுடலாம், அவன் கம்ஃபர்டபுளாக இருந்தான் அப்படின்னு சொன்னான்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து குவிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அட்மிஷனே போட்டோம். பிகாஸ் குஹன் வந்து ஜஸ்ட் 2 years and 2 months ஓல்டு பேபி. ஸோ டூ லிட்டில். நான் வீட்டில் இருக்க எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போவே என் ஸ்கூலுன்னு சொல்லி நிறையா பேர் வந்து அப்போஸ் தான் பண்ணாங்க, யாருமே வந்து என்கரேஜ் பண்ணல. ஸோ 2 years 3 months ஓல்டு 2 month ஓல்டு பேபினா ரொம்ப குட்டி. அவனுக்கு வந்து பேசவும் கூட தெரியாது. அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவ்வளோதான் அவனுக்கு பேசவே தெரியும். வேறு எந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து வேறு எதுவுமே அவனுக்கு வந்து சொல்லவே தெரியாது. பாட்டியுமே ட்ரெயின் பண்ணலை. ரெஸ்ட் ரூம் வருது, மோஷன் வருது அப்படின்னா எதுவுமே அவனுக்கு சொல்லவே தெரியாது. பட் எனக்கு வந்து சேர்த்துவோம், இஃப் ஹீஸ் ஓகே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். கொஞ்ச நாள் வந்து அழுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி இப்போ எப்படின்னா பாய் அம்மா பாய் அப்பான்னு சொல்லிவிட்டு அவன் ரொம்ப ஜாலியாக போகிறத பார்க்கும்போது ஃபீல் ரியலி ஹாப்பி. எந்த ஒரு மதருமே வந்து அவங்க குழந்தைக்கு த பெஸ்ட்டு கொடுக்கணுன்னு தான் நினைப்பாங்க. எஸ் நான் பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது இப்போ அகாடமிக் முடிய போகும்போது எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நிறையாவே வந்துடுச்சு. வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரைடே ஆனால் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுறாங்க. அதில் வந்து பேபிஸ் வந்து என்னோடய குழந்தைய வந்து இன்வால்வ் ஆகி டிசிப்ளினாக ஒரு விஷயம் பண்ணுறான், கற்றுக்குறான் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக ஹாப்பியாக இருக்குது. அது வந்து நிறைய வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் வந்து அடிக்கடி ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது பிக்சர்ஸில் வந்து குஹன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான், அதில் ஹாப்பியாக இருந்திருக்கான், அழுகலை, ரொம்ப சமத்தாக மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அதை அப்படியே ஒபீடியண்ட்டாக வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விஷுவலாக நான் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப ஆக்சுவலாக ஹாப்பியாக இருக்குது. டே பை டே ஒரு ரொட்டீன் வந்து கொண்டு வரதுக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப ஸ்மூத்தாக எங்களுக்கு நடந்த ஒரு ஃபீல் மாதிரி தான் இருந்துச்சு. கஷ்டமே இல்லை. ஸ்கூலுக்கு சிலர் வந்து என் பையன் ஸ்கூலுக்கே போகலாம், அழுகிறான், ரொம்ப அடம் பிடிக்கிறான் அப்படிங்கிற மத்தியில் வந்து குஹன் வந்து அவ்வளோ சமத்தாக காலையில் ரெடியாக